எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. வணக்கம் ஜெயஹிந்த். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்தியா பாகிஸ்தான் பற்றி ஒரு முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம். இந்திய வரலாற்றிலே இல்லாத அளவுக்கான ஒரு மிகப்பெரிய முப்படை கூட்டு இராணுவ பயிற்சியை, போர் பயிற்சியை நம்ம செஞ்சிட்ருக்கோம். ஆப்ரேஷன் திரிஷூல் அப்படின்ற பேரில் இதை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க மறக்காமல் அந்த வீடியோவை பாருங்கள். ஏன் இந்த வரலாற்றிலே முதல் முறைன்னு சொல்லணும்னா, முப்படைகள் ஒருங்கிணைந்து இவ்வளோ பெரிய ஏரியாவில் ஒரே நேரத்தில் போர் ஒத்திகை செய்கிறது அப்படின்றது இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. குறிப்பாக ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய பிகானர், ஜெய்சல்மர் போன்ற அந்த பாலைவன பகுதிகளில் மிகப்பெரிய லெவலில் இந்த போர் ஒத்திகை அப்படின்றது நடந்துகிட்டு இருக்குது. இது வெறும் தரைப்படை, விமானப்படை மற்றும் கடற்படை மட்டும் பண்ணுறது கிடையாது. மல்டி டொமைன் வார்ஃபேர் அப்படின்னு சொல்லக்கூடிய சைபர், ஸ்பேஸ், இன்ஃபர்மேஷன் மற்றும் மிலிட்ரி, கைனடிக், இது எல்லாமே ஒரே நேரத்தில் நடந்துகிட்டு இருக்குது. இப்போது இன்னொரு படி மேலே போய் இந்தியா இன்னொரு மிகப்பெரிய நோட்டாமை வந்து அறிவிச்சிருக்காங்க. நோட்டீஸ் டு ஏர்மேன் சொல்லக்கூடியது. அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இது எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்பெசிஃபிக்காக சைனா, பூட்டான், மியான்மார், பங்களாதேஷ் இந்த 4 பார்டர் பகுதிகள்லையுமே நவம்பர் 2025 ஜனவரி 2026 கிட்டத்தட்ட 2-3 மாதங்கள் இதை கம்ப்ளீட்டாக ஒரு ட்ரில்லை வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு, அது இனிஷியல் ட்ரில் அப்படின்றது நவம்பர் 6 நவம்பர் 20 வரை இந்த பகுதிகளில் போர் ஒத்திகை நம்ம பண்ணுறோம். ஸோ நம்மளுடைய அண்டை நாடுகளில் பாகிஸ்தான் மற்றும் அரபிக்கடல் பகுதிகளில் இருந்த போர் ஒத்திகை அப்படின்றது இப்போ விரிவடைந்து இந்திய சீன எல்லை, இந்திய பூட்டான் எல்லை, இந்திய மியான்மார் எல்லை, இந்தியா பங்களாதேஷ் எல்லையிலையுமே இந்த போர் ஒத்திகை அப்படின்றது நடக்க இருக்குது. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்திய விமானப்படையோடைய லார்ஜ் ஸ்கேல் ஆப்ரேஷன்ஸ், இப்போ நீங்கள் ஆப்ரேஷன் சிந்தூரில் பார்த்தது வந்து ப்ரிசிஷன் ஸ்ட்ரைக் ஆப்ரேஷன்ஸ், இப்போது இவங்க பண்ண போகிறது வந்து லார்ஜ் ஸ்கேல் ஆப்ரேஷன்ஸ். ஒரே நேரத்தில் மொத்த எல்லை பகுதிகளிலுமே 4097.6 கிலோமீட்டர் அளவுக்கான எல்லை நமக்கு பங்களாதேஷோடு இருக்குது. அந்த எல்லையிலையும் ஒரு மியான்மார் எல்லையிலையும் நேபாள் மற்றும் பூட்டான் எல்லையிலையும் பண்ணுறாங்க அப்படின்னா இது எவ்வளோ பெரிய ஒரு போர் ஒத்திகைன்றதை நம்ம கிளியர் கட்டாக அனுமானிக்க முடியாது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பார்டர் ஆக்டிவிட்டியில் லடாக் பகுதிகள், அந்த லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் தனியாக ஒரு வார் கேமிங்கை பண்ணலை, இதோட சேர்த்துமே பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இது ஒரு நார்த் ஸ்பெசிஃபிக், சைனா ஸ்பெசிஃபிக் கிடையாது. இந்தியாவுடைய எல்லா எல்லை பகுதிகளிலும், அதே மாதிரி மத்திய பகுதியை, இந்திய பகுதியான மத்திய பிரதேஷ் போன்ற பகுதிகளிலுமே இந்த நோட்டாமை வந்து நம்ம பார்க்க முடியுது. ஸோ ஓகே, இப்போ இந்த நோட்டாம் நம்ம பார்த்துருக்கோம், போர் ஒத்திகையை நம்ம பார்த்துட்ருக்கோம். இதோடைய அவுட்கம் நிச்சயமாக நம்ம வந்து அதை பற்றி பேசணும், நம்மளுடைய ரெடினஸ் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போது இந்த போர் ஒத்திகைக்கு கூடவே நேற்று ஒரு கருத்தரங்கில் ஜெனரல் உபேந்திர திவேதி, இந்திய இராணுவ தளபதி, ஒரு முக்கியமான சில விஷயங்களை பேசியிருந்தார். இதையும் நம்ம கோரிலேட் பண்ணி பார்த்தோம்னா எதை நோக்கி நம்ம அரசாங்கம் நகர்ந்துட்டு இருக்கு அப்படின்றத நம்ம கிளியராக பார்க்கலாம். ஃபஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெனரல் திவேதி அவர்கள் வந்து ட்ரம்ப்போடைய உதாரணத்தை எடுத்து சொன்னார். ட்ரம்ப் ஜி அப்படின்றவர் ஒரு அன்பிரடிக்டபிளான ஒரு ஆள். இந்த ஜி எப்போ வேணால் என்ன வேணால் பேசுவார். அதனால் நம்மளோட ஃப்யூச்சர் செக்யூரிட்டி சேலஞ்ச் அப்படின்றது, நாட்டுக்கு வரக்கூடிய பாதுகாப்பு அச்சுறுத்தல் அப்படின்றது ப்ரெடிக்டபிளாக இருக்காது. அதை நம்ம வந்து இங்கேருந்து இப்படி தான் வரும்னு சொல்ல முடியாது அப்படின்ட்டு. அதே மாதிரி இது மல்டி லேயர்டாக, மல்டி டைமென்ஷனலாக இருக்கும். லேண்ட், ஏர், வாட்டர், ஸ்பேஸ் அண்ட் சைபர் டொமைன் எல்லாத்தையுமே கவர் பண்ணுறாங்க. ஸோ ஸ்பேஸ் அப்படின்றது இந்தியாவுடைய சேட்டலைட்டுகளுக்கும் அச்சுறுத்தல் இருக்குது அப்படின்றது அர்த்தம். சைபர் டொமைன் நம்ம கேட்கவே வேண்டாம். சைபர் தாக்குதலில் உலகத்திலே 3வது மிகப்பெரிய பாதிக்க சந்திக்கக்கூடிய நாடு வந்து இந்தியா தான். இப்போ ஆப்ரேஷன் சிந்தூரில் துல்லிய தாக்குதல், ஸ்விஃப்ட் அண்ட் ஃபாஸ்ட் அண்ட் ப்ரிசைஸ் அட்டாக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆங்கிலத்தில். தெளிவாக குறிப்பிட்டு குறித்த இடத்துல அடித்து நகர்த்தி ஸ்மூத்தாக அந்த ஆப்ரேஷனை முடிச்சுட்டு வர்றது நம்ம டேர்ம்ஸில் அப்படின்றத பார்த்தோம். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய ஆப்ரேஷன், இனி வரக்கூடிய இது அப்படின்றது இந்தியாவுக்கு ஒரு வேலை. இப்போ எல்லாருமே நம்ம கமெண்ட்ஸில் இந்த கேள்வி கேட்குறோம். நேற்று கூட கோயம்புத்தூரில் பல நண்பர்களை நான் சந்திச்சிருந்தாங்க. அவங்களுமே எல்லாருமே இந்த காரணத்தை தான் கேட்டாங்க. 2 ஃப்ரண்ட் வார்ன்ற தாண்டி இப்போ 3 ஃப்ரண்ட் வார் வருமா அப்படின்ட்டு. ஸோ 0.5 ஃப்ரண்ட்ன்றது நம்ம உள்ளுக்குள்ளே நடக்கக்கூடிய சதி வேலை. இதை பற்றி ஜெனரல் பிபின் ராவத் அவர்கள் பேசியிருக்காரு. அதன் பிறகு சப்சிக்வெண்ட்டாக பல செக்யூரிட்டி கான்ஃபரன்சஸில் நம்மளுடைய பாலிசி மேக்கர், செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட்ஸ் இவங்க இதை பற்றி பேசியிருக்காங்க. இப்போ பங்களாதேஷும் சேர்ந்தா, ஏன்னா சமீபத்தில் சேரவே முடியாத நாடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வகையாக நம்ம வந்து பங்களாதேஷ் மற்றும் பாகிஸ்தானை வந்து சொல்லலாம். அந்த நாடுகள் ஒன்று சேர்ந்து இன்றைக்கி அவங்க வந்து இராணுவ தளபதிகள் சந்திச்சுக்கிறாங்க, ஒருத்தர் இங்கே வராங்க அப்படின்ற போது அது மையப்புள்ளி அப்படின்றது இந்தியா தான். 2 பேருக்குமே காமனாக இருக்கக்கூடிய
ஒரு முதலாளி யாருன்னு பார்த்தீங்கன்னா சைனா தான். ஸோ சைனா ஆர்கெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்றது நமக்கு கிளியராகவே தெரியுது. அப்போது இந்த போர் ஒத்திகை அப்படின்றது ஆல் ஃப்ரண்ட் வாருக்கு இந்தியா தயாராகிட்டு இருக்காங்க. அதற்கான போர் ஒத்திகை மற்றும் வேலிடேஷன் தான் இது. ஸோ ஒரு மிலிட்ரி வார் ஃப்ரண்ட், அதாவது ஒரு போர் ஒத்திகையில் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, நிஜ யுத்த காலத்தில் என்ன நடக்குமோ அந்த ஏரியாவை அதை மார்க் பண்ணி ரெட்டு ப்ளூன்னு மார்க் பண்ணி ஒரு நம்மளுடைய இராணுவத்தில் ஒரு பிரிவினர் வந்து எதிரிகளாகவும் ஒரு பிரிவினர் வந்து நம்ம நாட்டை பாதுகாக்கக்கூடிய ப்ளூவாகவும் இருந்து அந்த போர் ஒத்திகையை பண்ணி என்னென்ன நடக்குதுன்றதை சிமுலேட் பண்ணுவாங்க. லைவ் ஃபயரிங் ட்ரில்ஸ் இருக்கும். போர் விமானங்கள் வெடிகுண்டோடு வந்து பறப்பாங்க. மிசைல்ஸ் லான்ச்சர்ஸோடு ரெடியாக பார்த்திங்கன்னா நம்மளுடைய கப்பற்படை இருக்கும். ஸோ ஒரு யுத்த காலத்தை சிமுலேட் பண்ணி பார்த்து அதில் எங்கெங்கெல்லாம் நம்ம கரெக்டாக பண்ணுறோம், கரெக்டாக மிசைல்ஸ்லாம் வேலை செய்தால் இல்லை இன்டெகிரேட்டடாக ஒருங்கிணைந்து வேலை செய்ய முடியுதான்றதை வேலிடேட் பண்ணுவாங்க. எந்தெந்த இடங்களில் பாடங்கள் இருக்கோ அந்த பாடங்களுக்கு உண்டான சல்யூஷன் என்ன அப்படின்றத தேடுவாங்க. ஸோ இந்தியா முழுக்க ஒரு போர் ஒத்திகை அப்படின்றது ஒரு மிகப்பெரிய பொருட்செலவு உண்டு. அந்த பொருட்செலவை அரசாங்கம் இப்போ பண்ணுறாங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து நமக்கு த்ரெட் லெவல் அதிகமாக இருக்குது அப்படின்றதும், ஃப்யூச்சருக்கு வெறும் பாகிஸ்தான் மட்டும் தனித்தனியாக ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி சைனா மட்டும் பண்ணாமல் ஒரே நேரத்தில் எல்லா அட்வர்சரிஸையும் இந்தியா எப்படி ஹேண்டில் பண்ணும் அப்படின்றதுக்கான ஒரு சூழலை வந்து நம்ம இப்போ பார்க்குறோம். இப்போது எத்தனை நோ டைம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மே 6ஆம் தேதி லைவ் ஃபயரிங் ட்ரில்ஸு பைலட்ஸ் எல்லாம் வார்ன் பண்ணியிருந்தோம். மே 7ஆம் தேதி நம்ம ஆப்ரேஷன் சிந்தூரை பண்ணியிருந்தோம். மே 9 to 15 நம்ம நோட்டாம் பார்த்தோம். அதன் பிறகு இப்போ சமீபமாக பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர் நவம்பரில் அதிகமான நோட்டாம் போர் ஒத்திகைகளை நம்ம வந்து இப்போ பார்க்க இருக்கிறோம். இப்போது இந்த ஏர் ஸ்பேஸ் க்ளோஷர்னால், ஏன்னா அந்த போர் ஒத்திகை நடக்கும்போது சிவிலியன் விமானங்கள் பறக்க முடியாது. ஸோ அந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஏர் இந்தியாவுக்கு மட்டுமே ஒரு $600 பில்லியன் வந்து லாஸ் ஆச்சு. ஏன்னா ஏர் இந்தியா அந்த இடத்த விட்டு சுற்றி வேறு இடங்களுக்கு போகணும். சர்வதேச விமானங்கள் அதிகமாக இயக்கிறது வந்து ஏர் இந்தியா தான். அதே மாதிரி ஐரோப்பா மற்றும் சென்ட்ரல் ஏஷியாக்கான ஃப்ளைட் டைமிங்ஸ் அப்படின்றது கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் வரைக்கும் இந்த இன்க்ரீஸ் ஆச்சு. இந்த நோ டைம் பீரியட்லேயே பார்த்தீங்கன்னா 400க்கும் அதிகமான விமானங்கள் வந்து ரத்து செய்யப்பட்டுச்சு. ஸோ இந்தியாவுடைய ஏவியேஷன் செக்டார் இதனால் கண்டிப்பாக பாதிக்கப்படும். பட் நாட்டோடைய செக்யூரிட்டி அப்படின்றது தலையாய கடமை. இதுதான் டாப் மோஸ்ட் ப்ரையாரிட்டி. ஸோ இந்தியாவுடைய ஏர்லைன்ஸ் டிப்பிக்கலாக அவங்க லாஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $1 பில்லியன், 7,000 8,000 கோடி ரூபாய். இப்போது மெசேஜிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தானுக்கு தான் இது பிரைமரி மெசேஜ். இன்னொரு முறை பயங்கரவாத தாக்குதல் அப்படின்னு நடந்துச்சுன்னா எங்களால் என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு பாகிஸ்தானுடைய வடக்கு எல்லையில் ஆரம்பித்து மேற்கு தெற்கு எல்லை வரைக்கும், கிழக்கு மற்றும் மேற்கு மற்றும் தெற்கு எல்லை வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து பார்டர் பகுதிகளும் இந்திய இராணுவம் தாக்கிறதுக்கு தயாராக இருக்குது. எந்த விதமான தாக்குதல் இருக்கும்னு சொல்லி எதிரிக்கு நேரடியாக ஒரு சின்ன ஒரு ட்ரைலர் காமிக்கக்கூடிய வேலையை இந்தியா கொடுக்குது. ஸோ இது ஒரு ஸ்ட்ராங் டெட்டரன்ஸ். ஏன்னா அசீம் முனீர் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் அவங்க நாட்டை மீண்டும் ஒருங்கிணைச்சு வைக்கணும், காப்பாற்றணும் அப்படின்னா இந்தியா எதிர்ப்பு, இந்து எதிர்ப்பு அப்படின்றது தான். பஹல்காமில் மத ரீதியான ஒரு பிரச்சனையை உருவாக்குறதுக்காக இந்துக்கள் கொல்லப்பட்டதை நம்ம பார்த்தோம். அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு மீண்டும் நடந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த போஸ்டிங்கை நம்ம பாகிஸ்தானுக்கு கொடுக்குறோம். சைனாவை பொறுத்த வரைக்கும் மிலிட்ரி ப்ரெசன்ஸு அந்த அக்ரெஷனை விட ஸ்பேஸு, சைபர், காக்னிட்டிவ் வார்ஃபேர் இந்த 3 டொமைனில் எங்களால் உங்களை வீழ்த்த முடியும் அப்படின்றத ரொம்ப தெளிவாக காமிக்கிறாங்க. ஒரு ஹை இன்டென்சிட்டி கான்ஃப்ளிக்ட்டுக்கு இந்தியா தயாராகுது. ஒரு குறிப்பிட்ட டைம்குள்ளே ஒரு மல்டி டொமைன் ஆப்ரேஷன்ஸ், MDOன்னு சொல்லுவோமோ, மல்டி டொமைன் ஆப்ரேஷன்ஸ்க்கு இந்தியா ரெடியாக இருக்குது அப்படின்றது தான். இது நம்ம விசிபிளாக தெரியக்கூடியது, கண்ணுக்கு தெரியக்கூடியது இந்த இராணுவ போர் ஒத்திகைகள். கண்ணுக்கு தெரியாமல் நடக்கக்கூடியது சைபர் மற்றும் ஸ்பேஸ். அந்த மெசேஜை வந்து நம்ம வந்து கிளியர் கட்டாக கொடுக்குறோம். ஸோ ஆல் வார்ஃபேர் ஆஃப் டொமைன் அடிப்படையாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி 6 டொமைன் இருக்குது போருக்கு. ஏர், வாட்டர், லேண்ட், சைபர், ஸ்பேஸ் மற்றும் இன்ஃபர்மேஷன். இந்த 6 முனைகள்லையுமே இந்தியாவுடைய இது இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஏஐ தொழில்நுட்பம் மிகப்பெரிய லெவலில் இந்த எக்ஸசைஸ்லேருந்து பயன்படுத்தப்படுது. இது எல்லாமே இராணுவ ரீதியான தகவல்கள் அப்படின்றதுனால அதை பற்றி நான் பேச விரும்பலை. அரசாங்கமே டீக்ளாசிஃபை பண்ணும்போது நம்ம அதை பற்றி பேசலாம். பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் டெர்ஷரி, புது ரவுடி இந்தியாவுக்கு எதிராக அப்படின்ற ஒரு இதில் ஒரு சின்ன ஒத்திகையை பங்களாதேஷ் எல்லையில் நம்ம பண்ணி காமிக்கிறோம். இதனால் வரை போர் ஒத்திகைகளை 2 இராணுவம் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. ஜாயின்ட் ட்ரில்ஸ் நடக்கும் இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும். இதுதான் முதல் முறையாக இவ்வளோ பெரிய ஸ்கேலில் நீ நினைக்கக்கூடியது நீ நினைக்கவே கூடாது, நீ நினச்சனா என்ன ஆகும் அப்படின்றதுக்கான ஒரு கிளியர் கட்டான இண்டிகேஷனை பங்களாதேஷை கொடுக்கறதுக்கு தான் இந்த இடத்துல ஒரு 3 ஃப்ரண்ட் வார் டைனமிக்ஸை இந்தியா வந்து காமிச்சிருக்காங்க. இப்போ பார்டர் செக்யூரிட்டி அப்படின்றது
ஒரு பகுதியாக இருந்தாலும் பங்களாதேஷ் இந்தியா போர் ஒத்திகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நடக்காது. இது வந்து தேவையுமே இல்லாமல் இருந்துச்சு. பட் சமீபமாக பங்களாதேஷோடைய அந்த ப்ரொஃபஸர் யூனிஸ் பண்ணக்கூடிய வேலைகள் இந்த இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துலையுமே நம்ம ரொம்ப ஒரு தெளிவாக ஒரு மெசேஜ் வந்து கொடுக்குறோம். ஸோ இந்தியாவுடைய ஜாயிண்ட் டிஃபென்ஸ் டாக்ட்ரின் அப்படின்றது டோட்டலாக இன்றைக்கி மாறி இருக்குது. அஃபென்சிவ் டிட்டரன்ஸ் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம வச்சுருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா டிட்டரன்ஸ் இருந்துச்சு. ஒரு ஏவுகணை செலுத்துவோம், டெஸ்ட் பண்ணுவோம், அது ஒரு இதில் தடுக்குமான்னு பார்ப்போம். பட் அந்த மாதிரியான இது பார்த்திங்கன்னா பயங்கரவாத தாக்குதல்களை இந்தியாவில் தடுக்கவே இல்லை. பட் 2014 பிறகு இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கம் வந்த பிறகு பார்த்திங்க அப்படின்னா பயங்கரவாத தாக்குதல் அப்படின்றது ஜம்மு காஷ்மீரை தாண்டி நடந்துச்சுன்னா பட்டான்கோட் ஏர்பேஸில் மட்டும்தான் நடந்துச்சு. அந்த ஒரு 10-15 வருடம் 90களிலிருந்து 2014 வரைக்கும் இருந்த பீரியடில் பார்த்தீங்க அப்படின்னா நூற்றுக்கணக்கான இன்சிடென்ட்ஸ் எல்லா பகுதிகளிலுமே இருந்துச்சு, குறிப்பாக நம்மளுடைய நகரங்களில். இன்றைக்கி அந்த தாக்குதல் இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் வந்து நாம் ரியாக்ட் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கு இந்தியா மூவ் ஆனாங்க. இப்போ இருக்கக்கூடியது எந்த விதமான பயங்கரவாத தாக்குதலாக இருந்தாலும் இட் வில் பி கன்சிடர்ட் as an act of war. இது வந்து ஒரு போராக தான் இந்தியா கருதும் அப்படின்றதுக்கான ஒரு போர் ஒத்திகையை தான் இப்போ நம்ம கொடுத்துருக்குறோம். இதுதான் முதல் முறையாக இந்திய வரலாற்றிலேயே, சுதந்திர இந்திய வரலாற்றிலேயே எல்லா நாடுகளுக்கும், சுற்றி இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுக்கும் நீங்கள் ஒன்று சேரக்கூடிய இல்லை இந்தியாவை எதிரியாக நினச்சி ஏதாவது ஒரு ஃப்ரண்ட்டை ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ண முடியும், உங்கள் நிலைமை என்ன ஆகும் அப்படின்றதுக்கான நேரடி எச்சரிக்கையை இந்தியா இப்போ இந்த போர் ஒத்திகை மூலிமா கொடுக்குறாங்க. அதே மாதிரி அஃபென்சிவ் பஞ்ச் அப்படின்றது எதிரி உங்களை அடிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து அவனை பஞ்ச் பண்ணி ஃபஸ்ட் அடியை நீங்கள் அடிக்கிறது அப்படின்றது தான் இந்தியாவுடைய இந்த கேலிப்ரேஷன் இருக்குது பண்ணியிருக்காங்க. இப்போது இதுக்கு உண்டான த்ரெஷ்ஹோல்டு எப்போ இந்தியா ரியாக்ட் பண்ணும் அப்படின்றதுக்கான அந்த டேர்ம்ஸையுமே கிளியர் கட்டாக வந்து நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த டிட்டரன்ஸ் த்ரூ அஃபென்சிவ் அப்படின்றது டிட்டரன்ஸ் காம்பனண்ட் நம்ம ஆப்ரேஷன் சிந்தூர்லேயே பார்த்தோம், மல்டி டொமைன் டாக்டரினில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த முறை நடக்கக்கூடிய போர் ஒத்திகையில் எதிரி நாட்டுக்கு உள்ளே போய் அங்கே இருக்கக்கூடிய டெரிட்டரியை கையில் எடுக்கிறது அப்படின்றதுக்கான போர் ஒத்திகையும் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. மெசேஜ் ரொம்ப ரொம்ப கிளியர் சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளுக்கு. இப்போ புதுசாக சேர்ந்துருக்கக்கூடிய நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ். மியான்மருக்கும் பூட்டானுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நட்பு நாடுகள். அவங்களுக்கு வந்து இதில் அஃபென்சிவ் மெசேஜ் கிடையாது, பட் அவங்க டெரிட்டரியை பயன்படுத்தக்கூடாது அப்படின்றதுக்கான ஒரு இன்டைரக்ட் மெசேஜாக வந்து நம்ம இதை பார்க்கலாம். பெரிய ஒரு பணம் வந்து இதில் செலவாகும். இதில் இன்னொரு அப்ஜெக்டிவுமே எடுத்திங்கன்னா இதுக்கு பதிலாக பாகிஸ்தான் பார்த்திங்கன்னா நேவல் ஃபயரிங் ட்ரில்லுக்கு உண்டான இதை கொடுத்துருக்காங்க. ரொம்பவுமே நெருங்கி பாகிஸ்தானும் பார்த்திங்கன்னா ஒரு சிறு அளவுக்கான மொபிலைசேஷனை அவங்க பண்ணுறாங்க. அவங்க இராணுவத்தை வந்து இங்கே இந்த பக்கம் என்கேஜ் பண்ண வேண்டியது இருக்குது. ஏன்னா பல சமயங்களில் பார்த்திங்கன்னா ஒரு நாடு இந்த மாதிரியான இராணுவ மூவை பண்ணுவாங்க, பெரிய பெரிய படைகள் போர் ஒத்திகைக்காக மூவ் பண்ணிவிட்டு அது உண்மையான போராகவே மாறி வந்து டெரிட்டரியை பிடிக்க பார்ப்பாங்க. இதே தான் 2020 ஜூன் 15 கல்வானில் நடந்துச்சு. கல்வானுக்கு அந்த ஷிங்ஜியாங் பகுதிக்கு போர் ஒத்திகைக்காக வந்த சீன இராணுவம் திரும்ப போகாமல் அவங்கள ரீடிப்ளாய் பண்ணி இந்தியாவுக்குள்ளே புகுந்து நிலத்தை பிடிக்கணும்னு பார்த்தாங்க. ஸோ எந்த ஒரு நாடும் அதுவும் பாகிஸ்தான் போன்ற ஒரு நாடு இந்தியா போர் ஒத்திகை பண்ணும்போது இவங்க ஜஸ்ட்டு போர் ஒத்திகை தான் பண்ணுறாங்கன்னு அவங்க சைலண்ட்டாக இருக்க முடியாது. அவங்களும் மொபிலைசேஷன் பண்ணி ஆகணும். அந்த நாட்டில் இருக்கக்கூடிய வறுமைக்கு அவங்களோட டிஃபென்ஸ் பட்ஜெட் இன்னமும் 17% அதிகப்படுத்தியிருக்காங்க. இந்த போர் ஒத்திகைகள் அவங்களுடைய ரிசோர்ஸை வந்து தொடர்ந்து வேஸ்ட் பண்ண வைக்கும். ஏன்னா அவங்க அவ்வளோ பெரிய மொபிலைசேஷனை பண்ணுறதுக்கான ஃபினான்ஷியல் பவர் அப்படின்றது பாகிஸ்தான்கிட்ட கிடையாது. ஸோ அப்போ நம்ம ஃபோர்ஸ் பண்ண வைக்கும் பொழுது அந்த இராணுவம் எப்பயுமே ஒரு அலர்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கி இருந்துச்சு அப்படின்னா இன்றைக்கி அந்த பக்கம் ஆப்கானிஸ்தான் இருக்கக்கூடிய பிரச்சனை, பலுச்சிஸ்தான் மற்றும் கைபர் பக்துன்கோவில் இருக்கக்கூடிய பிரச்சனை, பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இருக்கக்கூடிய பிரச்சனைன்ட்டு ஒரு சேர வரும்போது உங்கள் எதிரியை நீங்கள் வந்து பெரிய லெவலில் இது பண்ணாமல் நீங்கள் வீழ்த்தக்கூடிய வேலையை பண்ணுறீங்க. சைனா ப்ரெசைஸாக இதை தான் தாய்வானோட இதில் பண்ணிகிட்ருக்காங்க. பட் தாய்வான் அளவுக்கு சிறு நாடு பாகிஸ்தான் கிடையாது. இப்போ இருக்கக்கூடிய மெசேஜிங் அப்படின்றது ரொம்ப ரொம்ப தெளிவு. இந்தியாவுக்கு எதிராக ஒரு அச்சுறுத்தல் அப்படின்னு நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா கூட எப்பேற்பட்ட யுத்தத்தையும் எல்லா சைடும் ஒரே நேரத்தில் வரக்கூடிய யுத்தத்தை கூட இந்தியா வழிநடத்தி முன்னேறி போகும். இந்தியாவை தடுக்க முடியாது, சீண்டாதீங்க அப்படின்றது தான் இங்கே இருக்கக்கூடிய கிளியர் கட்டான ஸ்ட்ராட்டஜிக் மெசேஜ். உங்கள் கருத்துக்கள் என்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.